பெய்து வருகிறது. சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில தற்பொழுது இதமான ஒரு குளிர்ச்சி காணப்படுகிறது. சென்னை பரவலாக சென்னை முதல் பல்வேறு இடங்களில் அந்த மழை என்பது பெய்து வருகிறது. சென்னையை சுற்றி சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த மழை பெய்து வருகிறது. சென்னை ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, சேப்பாக்கம், சென்ட்ரல், அதே போன்று நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஒரு இதமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் இந்த மழையை பார்த்தவுடன். ஏற்கனவே இந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. அதாவது இந்த குளிர்காலம் போனவுடன் தற்பொழுது இந்த பிப்ரவரி, அதே போன்று மார்ச் மாதம் தொடங்கி தற்போது வரை வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையை சுற்றி பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல தென்மண்டல அந்த வானிலை ஆய்வு மையம் மழை இருக்கும், சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் மழை இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இந்த மழை என்பது பெய்து வருகிறது. அதே போன்று அந்த ராயலசீமா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகம் முழுவதும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த பகுதிகளில் இன்று லேசானது அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னையில் காலை முதலே வெயில் இல்லாமல் ஒரு இதமான ஒரு சூழல் இருந்தது. தற்போது கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு இடியுடன் கூடிய இந்த காற்று வீசி இருந்தது. இத்தனை நாட்களாக அந்த கோடை வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு தற்பொழுது இந்த குளுகுளு மழை ஒரு இதமாக இருக்கிறது. இந்த மழை பெய்து சூழலில் மக்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர். ஏனென்றால் வெயில் பல நாட்களாக வாட்டி வதைத்தது. இந்த தேர்தல் களம், பிரச்சார களம், அதே போன்று வேட்புமனு தாக்கல் என இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த வெயில் வாட்டி வதைத்து வந்தது. பல்வேறு கட்டங்களாக இந்த சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த மழை என்பது ஒரு இதமான சூழலை காண்பித்திருக்கிறது. இந்த சென்னையில் காலை முதலே வெயில் இல்லாமல் ஒரு இதமான சூழல் இருந்து வந்தது. தற்பொழுது இந்த கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு இடியுடன் ஒரு காற்று என்பது வீசி வந்தது. இந்த நாட்களாக இந்த கோடை வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு தற்பொழுது இந்த மழை பெய்திருப்பது ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த மாதம் முதலே இந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்தனர். இதன் காரணமாக மக்கள் வெளியே செல்வதை குறைத்து கொண்டனர். ஆங்காங்கே அந்த பகல் நேரத்தில் அந்த 12, 1 மணி, 2 மணி வாக்கில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வந்தனர். குறிப்பாக மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த சாலைகள் வெறிச்சோடிய நிலையில் தான் காணப்பட்டிருந்தது. தற்போது இதனிடையே தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதற்கேற்றாற்போல் ஆங்காங்கே திடீரென கருமேகங்கள் சூழ்வதும் அவ்வப்போது தூறல்கள் போடுவதுமாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று மாலை முதலே தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் தென் தமிழகம் மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தற்பொழுது மழை என்பது பெய்து வரும் சூழலில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் அந்த மாவட்டங்களிலும் இந்த மழை என்பது பெய்து வருகிறது. மேலும் அந்த விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதியில் கனமழையும் சென்னையில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது சென்னையில் ஒரு மிதமான ஒரு மழை சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு சில்லென்ற ஒரு காற்றும் வந்திருக்கின்றது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். அதே போன்று இந்த தமிழகத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் கடைசியில் இருந்து வெயில் அதிகரித்து தொடங்கி இருந்தது, அதிகரித்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோடை காலமும் தொடங்கி விட்டதால வெயிலின்
தாக்கம் உச்சத்தை எட்டி இருந்தது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 100 டிகிரிக்கும் மேல் வெயில் அதிகமாக காணப்பட்டது. நேற்று காலை 8:30 மணி வரை கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் பனபுரம் பகுதியில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஊத்து பகுதி உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழையும், வேலூர் மாவட்டம் உள்ளிட்ட இந்த காக்காட்சி, நீலகிரி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். இதன்படி தற்பொழுது இந்த சென்னையில் மழை பெய்து வருகிறது. ஒரு மிதமான சூழல் உருவாகி வருகிறது. அந்த பல நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த சூழலில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த 2026 தொடங்கியது முதலே இந்த இம்மாதம் பெரும் ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. கட்சிகள் அந்த போட்டிகளை இப்போ போட்டுக்கொண்டு இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு வகையில் அந்த வெயிலும் அந்த வாட்டி வதைத்து வந்தனர். மக்களுக்கு பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் கூட அந்த வெயில் என்பது வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில தான் மக்கள் வெளியில் வருவதை தவிர்த்து வந்திருந்தார்கள். அவர்கள் இந்த குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் குடிப்பது போன்ற அந்த தர்பூசணி பழங்கள் உள்ளிட்ட குளிர்சாதன பழங்களை சாப்பிடுவது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அதே போன்று 12 மணி முதல் 4 மணி வரை அவர்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வந்திருந்தார்கள். தற்பொழுது இந்த மழை பெய்து வருவது ஒரு மிதமான ஒரு சூழலை உருவாகி இருக்கிறது. அவர்கள் உற்சாகத்துடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் கடந்த சில நாட்களாக 100 சென்டிமீட்டர் அதாவது செல்சியஸ் அளவிற்கு இந்த மழை வெயில் என்பது வாட்டி வதைத்தது. வெளியில் மக்கள் வருவதையே தவிர்த்து வந்தார்கள். இதனிடையில் தான் தற்போது இந்த மழை பெய்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதே போன்று நேற்று மாலை முதலே இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி தற்போது சென்னை மற்றும் இந்த தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று மழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் மழை அங்கெல்லாம் பெய்து இருந்தது. தற்பொழுது இன்று சென்னையில் பெய்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள், ஒரு குளிர்ச்சியை உணர்கிறார்கள். வெயிலை பார்த்த நேற்று முந்தைய நாட்கள் பல நாட்களாகவே இந்த வெயிலை பார்த்த மக்கள் தற்பொழுது இன்றைய காலை முதலே இந்த வெயில் வராத ஒரு சூழல் இருந்தது. ஒரு கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. அதனால் மக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தற்பொழுது இந்த மழை பெய்து வருவதால மக்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசியிலிருந்தே இந்த வெயில் என்பது அதிகரித்து காணப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மக்கள் அந்த ஒரு பழங்கள் அதே போன்று ஜூஸ் வகைகள் உள்ளிட்டவைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். மதிய நேரத்தில் வெளியில் வருவதையும் தவிர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த மழை என்பது பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கோடை காலமும் தொடங்கி விட்டதால வெயிலின் தாக்கம் உச்சத்தை எட்டியிருந்தது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 100 டிகிரி செல்சியஸ் மழை இந்த வெயில் என்பது பதிவாகி இருந்தது. அதன்படி மக்கள் வெளியே வருவதையே தவிர்த்து வந்திருந்தார்கள். நேற்று காலை முதல் ஒரு 8:30 மணி வரை அந்த கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இதனிடையே தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதற்கேற்றார் போல் அங்கங்கே திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து அவ்வப்போது தூறல்கள் போடுவது இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சென்னையில் மழை பெய்திருப்பது மக்கள் மகிழ்ச்சியாக பார்க்கின்றனர். குறிப்பாக இந்த ராயப்பேட்டை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், சென்ட்ரல், அது போன்று வடசென்னை, வியாசர்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதே போன்று மத்திய சென்னை பகுதியில் எழும்பூர், ஆயிரம் விளக்கு, அதே போன்று தேனாம்பேட்டை போன்ற பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தென் சென்னையிலும் அந்த சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த
அந்த மழை என்பது பெய்து வருகிறது. ஒரு விதமான ஒரு சூழலை உருவாகிறது மக்களிடையே. ஏனென்றால் இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் பல்வேறு கட்சிகள் தனது அந்த அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மக்களும் அந்த தங்களது இயல்பு வாழ்க்கையில் வேலைக்கு செல்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வரும் சூழலில் இந்த வெயில் தற்பொழுது வாட்டி வதைத்து வந்தது. கடந்த சில நாட்களாகவே, ஒரு மாத காலமாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்தது. 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது. மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்திருந்தனர். தங்களது இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. அதாவது மதிய வேளையில் வெளியில் வருவதையே தவிர்த்து வந்தனர். ஏனென்றால் வெயில் மிகவும் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. தற்பொழுது இந்த மழை பெய்து வரும் இந்த கோடை மழையின் காரணமாக மக்கள் அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வை தருகின்றது அவர்களுக்கு. குறிப்பாக இந்த ராயலசீமா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகம் முழுவதும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையைச் சேர்ந்த பகுதிகளில் இன்று லேசானது அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் காலை முதலே வெயில் இல்லாமல் இதமான சூழல் இருந்தது. தற்போது கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தது. இடியுடன் காற்று வீசி வந்தது காலை முதலே. இத்தனை நாட்களாக இந்த கோடை வெயிலால் அவதிப்பட்டு வந்த அந்த மக்களுக்கு தற்பொழுது இந்த மழை ஒரு விதமான ஒரு சூழலை உருவாகி இருக்கிறது. ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. சென்னையில் இந்த சற்று முன்னதாக தொடங்கிய அந்த மழை தற்பொழுது வரை பெய்து வருகிறது. ஒரு மக்களிடையே ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த மாதம் முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. தற்பொழுது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை என்பது பெய்து வருகிறது.